ஹாய் ஃப்ரெண்ட். நேற்று தெரிஞ்சிருக்கோம் நம்ம தாவக தலைவர் திரு விஜய் அவர்கள், நம்ம தளபதி விஜய் அவர்கள் நம்ம திருச்சி மண்ணில் வந்து கால் வச்சார். ஸோ நான் திருச்சியில் இல்லாட்டினா கூட அவர் திருச்சி மண்ணில் கால் வச்சு அதை நம்ம அந்த க்ரௌடு, அந்த தலைவர் பேசுகிறது இதெல்லாம் கவனிக்கும் போது நம்மளுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து மக்கள் வெள்ளத்தில் மிதந்துட்டு போனார்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு நிறையா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, இது வந்து ரசிகர் கும்பல் தான், இது வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அவங்க கவலைப்பட வேணாம். சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்காண்டி நம்மள்கிட்டருந்து ஒருத்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராருன்னா, அவருக்கு நம்மளால் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, அவர் காட்டுற அன்புக்கு ஒன்றே ஒன்று பண்ணிவிட்டு, நம்ம வந்து 2026 நடக்க போகிற தேர்தலில் வந்து நம்ம வாக்கை அவருக்கு செலுத்தணும். அது ஒன்றே ஒன்று தான். ஸோ டெஃபினட்டாக தலைவர் வந்து 2026 முதலமைச்சராக வராரு. டெஃபினட்டாக.